guys, I'm Lakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கு வீட்லயே சமைச்சு சாப்பிட்றது பெட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஹோம்வொர்க் முடிக்காம திட்டு வாங்குறதுக்கு ஹோம்வொர்க் முடிக்கிறதே பெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். லீவே இல்லாமல் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு இப்போ போனோமே இந்த ஷார்ட் ட்ரிப் கூட பெட்டர் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கல, அதை விட இது பெட்டர், அதை விட இது சிறந்தது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பேச போகிறோம். இதுதான் அதனுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு. இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இப்போ பாருங்கள், ஸோ அந்த மாதிரியான சென்டென்சஸ் என்னது, இதை விட இது சிறந்தது அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பேசும்பொழுது இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணி பேசுவோம். என்னது, பெட்டர் அப்படிங்கிற வேர்டு, அதுக்கப்புறம் பாசிட்டிவான ஆக்ஷன்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு என்ன ப்ரெஃபரபிளோ, நமக்கு என்ன விஷயம் நல்லதுன்னு படுதோ அதை இந்த இடத்துல எழுதிடுவோம். அதுக்கப்புறம் தேன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி நெகட்டிவான ஆக்ஷன், நமக்கு என்னது அதுக்கு இது பரவாயில்லன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ வேண்டாத, நமக்கு வேண்டாம், லெஸ் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆக்ஷனை வந்து இந்த இடத்துல நம்ம எழுதி பேசுவோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கிளியராக புரிஞ்சிடும். பாருங்கள், பெட்டர் திஸ் ஜாப் தேன் பீயிங் unemployed. இது பாருங்க, இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் படி தான் நம்ம எழுதியிருக்கோம் இந்த சென்டென்ஸ். இதோட மீனிங் என்ன, பெட்டர் திஸ் ஜாப் தென் பீயிங் அன்எம்ப்ளாய்டு அப்படின்னா வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த வேலை எனக்கு ஓகே தான், வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த வேலை எனக்கு ஓகே தான், பெட்டர் தான் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது இந்த சென்டென்ஸ் நம்ம பேசுவோம் இல்லையா. ஸோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரும் மேட்ச் ஆகுது பாருங்கள். பெட்டர் பெட்டர், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ஆக்ஷனில் தான் திஸ் ஜாப் அப்படின்னு நமக்கு என்ன வேணுமோ அதை எழுதியிருக்கிறோம். அதுக்கப்புறம் தேன், இது இந்த தேன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணுறோம். நமக்கு வேணுங்கிறது வேண்டாங்கிறது, பாசிட்டிவான ஒரு விஷயம், நெகட்டிவான பீயிங் இந்த அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு நெகட்டிவான ஒரு ஆக்ஷனையும் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்காக தேன் அப்படிங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணி பேசுவோம். ஓகேவா. ஸோ இது என்னது, நெகட்டிவ் ஆக்ஷன், அதாவது நெகட்டிவ் நமக்கு வேண்டாங்கிற விஷயத்த நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். கிளியராக. ஸோ இன்னும் நிறையா சென்டென்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். லெட்ஸ் see some more examples. இதை விட அது சிறந்தது அந்த மாதிரியெல்லாம் நம்ம தமிழில் பேசுகிறதுக்கு இந்த ஃபார்முலா தான், இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத பார்த்தோமா. ஸோ இதை அப்படியே இந்த சென்டென்சஸ்க்கெலாம் அப்ளை பண்ணி பேச போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், தப்பு செய்கிறதுக்கு இப்படி லேட் ஆகிறது ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இப்படி லேட் ஆகிறது ஓகே தான் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வரும் இங்கிலீஷில் எழுதும்போது. ஏன்னா இங்கே தான் பெட்டர்னு யூஸ் பண்ணும்போதே நமக்கு ஓகேவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா. ஸோ இப்படி லேட் ஆகிறது ஓகே தான் அப்படின்னா ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்கேன், பெட்டர் அப்படிங்கிறத அப்படியே போட்டுட்டு இப்படி லேட் ஆகிறதுனா பெட்டர் திஸ் லேட், இல்லைனா பெட்டர் திஸ் டிலேன்னு கூட போட்டுக்கலாம். பெட்டர் திஸ் டிலே. அதுக்கப்புறம் என்ன இருக்குது ஃபார்முலாவில், தேன் அப்படிங்கிறது இருக்கா, தேன் நெகட்டிவ் ஆக்ஷன். அப்போ தப்பு செய்யறதுக்கு அப்படின்னா தேன் அ மிஸ்டேக். ஓகே, பெட்டர் திஸ் டிலே தேன் அ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லணும். ஓகே. அடுத்தது முன்னேற்றம். இதில் நோட் பண்ணிங்களா, பெட்டர் போட்டோம், இந்த திஸ் டிலே அப்படிங்கிறது தான் பாசிட்டிவான ஒரு விஷயம், நமக்கு வேணுங்கிறது. தேனுக்கு அப்புறம் நமக்கு வேண்டாங்கிற ஒரு விஷயத்த ஆட் பண்ணி எழுதியிருப்போம். ஓகே. அடுத்தது, முன்னேற்றமே இல்லாததை விட மெதுவான முன்னேற்றம் சிறந்தது. முன்னேற்றமே இல்லாமல் இருக்கிறதுக்கு மெதுவாக முன்னேறினாலும் அதுவே நல்லது தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் எதை ஃபர்ஸ்ட் மாற்றணும், மெதுவான முன்னேற்றம் சிறந்தது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வரும். இப்போ பெட்டர் ஸ்லோ, பெட்டர் திஸ் ஸ்லோ ப்ராக்ரஸ் தேன் அப்படின்னு அதை விட அப்படி சொல்கிறதுனால தான் தேன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். தேன் முன்னேற்றமே இல்லாததை விட, நோ ப்ராக்ரஸ், முன்னேற்றம் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல ப்ராக்ரஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி நம்ம குறிப்பிடுறோம். ஓகேவா. பெட்டர் தி ஸ்லோ ப்ராக்ரஸ் தேன் நோ ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது,
எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இப்படி கொஞ்ச நேரம் நடக்கிறது பெட்டர் தான். கொஞ்ச நேரம் வாக்கிங் போகிறோம், ஸோ அப்போ நம்ம பேசுவோம் இல்லையா, ஸோ எக்ஸசைஸே பண்ணாமல் இருக்குது, அட்லீஸ்ட் இந்த கொஞ்ச நேரம் வாக்கிங் போகிறதாவது பெட்டரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன மாற்றணும், இப்படி கொஞ்ச நேரம் நடக்கிறது பெட்டர் அப்படின்னு. அப்போது பெட்டர் திஸ் ஷார்ட், கொஞ்ச நேரம் நடக்கிறது இல்லையா, அதனால் பெட்டர் திஸ் ஷார்ட் வாக். எதுக்கு இது பெட்டரு, தேன் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இது ரொம்ப ஈஸி, தேன் நோ எக்ஸசைஸ், அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். பெட்டர் திஸ் ஷார்ட் வாக் தேன் நோ எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது தண்ணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போவே அந்த குழாயை சரி பண்ணுறது மேல் இல்லையா. தண்ணியை வேஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த குழாய் அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம், டேப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை சரி பண்ணுறது பெட்டர் இப்போவே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் எதை மாற்றணும், இப்போவே அந்த குழாயை சரி பண்ணுறது மேல். ஸோ இது இங்கிலீஷில் பெட்டர், சரி பண்ணுறதுக்கு வந்து ஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேவா. பெட்டர் ஃபிக்ஸ் த டேப் நவ் அப்படின்னு சொல்கிறோம், இப்போவே. தேன் என்னது, தண்ணியை வேஸ்ட் பண்ணுறதுக்கு, தேன் வேஸ்ட் water. Just read the sentence now. Better fix the tab now than waste water அப்படின்னு சொல்லணும். அடுத்தது குழப்பமாக இருப்பதை விட கேள்வி கேட்கறது மேல். குழப்பமாக இருக்கிறத விட கேள்வி கேட்கறதே மேல் அப்படி சொல்கிறோம். ஸோ கேள்வி கேட்கறதே மேல் அப்படின்னா better ask questions than என்னது, குழப்பமாக இருப்பதை விட அப்படி சொல்லும்போது குழப்பமாக இருக்கிறத stay confused. Better ask questions than stay confused அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், தவறு செய்கிறதுக்கு 2 தடவை சரிபார்ப்பதே மேல். தவறு செய்கிறதுக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இதை 2 தடவை சரிபார்ப்பதே மேல் அப்படி சொல்கிறதுக்கு பெட்டர் டபுள், 2 தடவை சரி பார்க்குறதுக்கு டபுள் செக்னு சொல்லணும். பெட்டர் டபுள் செக் தேன் தவறு செய்யறதுக்கு மேக், செய்யறதுக்கு அப்படின்னா மேக் அ மிஸ்டேக். ஓகே, பெட்டர் டபுள் செக் தேன் மேக் அ மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அதிகமாக எல்லாத்துக்கும் பொறுப்பேற்கிறதுக்கு வேண்டாம்னு சொல்கிறது மேல். எல்லாத்தையும் நம்மளே எல்லாத்துலேயும் கமிட் ஆகிக்கிட்டு நம்ம அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வேண்டான்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வேண்டான்னு சொல்கிறது மேல் அப்படின்னா பெட்டர் சே நோ தேன். அதிகமாக எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கிறது அப்படிங்கும்போது ஓவர் கமிட்டுன்னு கூட சொல்லிக்கலாம், ஓகேவா. ஓவர் கமிட்டுன்னு சொன்னாலே கரெக்டாக வரும். பெட்டர் சே நோ தேன் ஓவர் கமிட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், கடைசி நேரத்தில் அவசரப்படுறதை விட முன்னாடியே பிளான் பண்ணுறது மேல். கடைசி நேரத்தில் அவசரப்படுறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தால் நல்லது தான், முன்னாடியே பிளான் பண்ணுறது நல்லது தான் அப்படி சொல்கிறோம். ஸோ இதை முன்னாடியே பிளான் பண்ணுறது நல்லது, மேல், சிறந்தது அப்படி சொல்கிறதுக்கு பெட்டர் பிளான், முன்னாடியே அப்படின்னா ஏர்லியர் அப்படி கூட சொல்லலாம், ஏர்லி அப்படி சொல்லலாம். இந்த இடத்துல எஹெட் அப்படிங்கிறத போடுறேன். பெட்டர் பிளான் எஹெட் தேன் கடைசி நேரத்தில் அவசரப்படுறது விட அப்படி சொல்கிறனால தேன் ரஷ், அவசரப்படுறதுக்கு ரஷ். லாஸ்ட் மினிட், கடைசி நேரத்தில் லாஸ்ட் மினிட்னு சொல்லலாம். ஓகே, பெட்டர் பிளான் அஹெட் தென் ரஷ் லாஸ்ட் மினிட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மற்றவர்களிடம் மதிப்பு எதிர்பார்ப்பதை விட நாம் மற்றவங்களை மதிப்பது மேல். மற்றவங்க நம்மளை வந்து மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு நம்ம அடுத்தவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கிடச்சிடும், ரெஸ்பெக்ட் கிடச்சிடும் இல்லையா. அதுதான் இந்த சென்டென்ஸ்க்கு உண்டான மீனிங். ஸோ இதை நம்ம
மற்றவங்களை மதிப்பது மேல். பெட்டர் ரெஸ்பெக்ட் அதர்ஸ் தேன் மற்றவங்களிடம் மதிப்பு எதிர்பார்ப்பதை விட அப்படின்னா சிம்பிளாக எப்படி எழுதிக்கலாம், டிமாண்ட் ரெஸ்பெக்ட். மரியாதை தானே மற்றவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்குறோம். ஸோ இப்படி கூட போட்டுக்கலாம். பெட்டர் ரெஸ்பெக்ட் அதர்ஸ் தேன் டிமாண்ட் ரெஸ்பெக்ட் அப்படின்னும் போட்டுக்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நனையிறதை விட குடையை எடுத்துகிட்டு போகிறது மேல். நனைஞ்சிட்டு வர்றதுக்கு குடையை எடுத்துகிட்டு போகிறது மேல் இல்லை பெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகேவா? இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது, அதிகமாக சாப்பிட்டு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு கொஞ்சமாக சாப்பிட்றது மேல் இல்லையா? சரி, இது நான் பண்ணுறேன். கொஞ்சமாக சாப்பிட்றது மேல் அப்படின்னு என்ன சொல்லலாம்? பெட்டர் ஈட் லெஸ். அவ்வளோதான். கொஞ்சமாக சாப்பிட்றது மேல் அப்படின்னா பெட்டர் ஈட் லெஸ் தேன் என்னது, அதிகமாக சாப்பிட்டு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு. இது ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்தெல்லாம் ஃபீல் சிக்குன்னு இது போட்டாலே கம்ப்ளீட் மீனிங் கொடுத்துரும். ஸோ ஈட் மோர் அது இதுனெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சிம்பிளாக இந்த சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷில் எழுதினாலே இந்த தமிழ் மீனிங் வந்து நமக்கு ஃபுல்லாக கொடுத்துரும். என்னது? பெட்டர் ஈட் லெஸ் தேன் ஃபீல் சிக் அப்படிங்கிறதே போதுமானது. ஓகேவா? அடுத்தது, பின்னாடி வருத்தப்படுறதை விட 2 தடவை யோசிக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். பின்னாடி யோசித்து அதை நினச்சி வருத்தப்படுறதுக்கு முன்னாடியே 2 தடவை யோசிக்கிறது பெட்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த சென்டென்ஸும் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். இது 2 சென்டென்சஸையுமே எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் காமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இதோட நம்ம சூப்பராக நம்ம லெசன் பார்த்து முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த லெசன் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் எஃபெக்டிவான ஒரு லெசன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த லெசன் நீங்களும் எஃபெக்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். until then take care, bye bye.